பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:28. உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆம், நம் தேவன் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கண்டு தெரிந்து கொண்டு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஆசீர்வதித்தார். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், எனவே என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அடிமை பெண் ஆகாய் கர்ப்பந்தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலேயே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அற்பமாய் எனப்பட்ட சாராளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார். யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு லாபானிடம் 7 வருடம் வேலை செய்தான். ஆனால் லாபானோ யாக்கோபை ஏமாற்றி லேயாளை மனைவியாக கொடுத்தான். தான் அதிகமாய் நேசித்த ராகேலுக்காக யாக்கோபு மேலும் 7 வருடம் வேலை பார்த்தான். ராகேலாலும் யாக்கோபாலும் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் தான் பெற்ற முதல் குமாரனுக்கு கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டலினார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டாள். மீண்டும் ஒரு குமாரனை பெற்று என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்படியாக அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்ணோக்கியதால் 6 குமாரர்களையும் 1 குமாரத்தியையும் அவள் பெற்றாள். சாமுவேல் பெத்லெகேமுக்கு போய் ஈசாயினிடத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ண உன் குமாரர்களை அனுப்பு என்று சொல்லி அவர்களை பார்த்தபோது ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி என்றார். அற்பமாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆயக்காரனை அற்பமாய் எண்ணி தன்னை நீதிமானாக்கி ஜெபித்தான். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஆயக்காரனோ தன்னை தாழ்த்தி ஜெபித்தான், ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் என்றார். மேலும் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். மேலும் நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே என்றும் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்றும் பவுல் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மையும் நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள், அருகில் இருப்பவர்கள், நமக்கு மேலானவர்கள், அதிகாரிகள், செல்வாக்கும் அந்தஸ்தும் உடையவர்கள் நம்மை அற்பமாய் எண்ணுகிறார்களா? கவலையே வேண்டாம். மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணும் போதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார், நம்மேல் கண்ணோக்கமாய் இருப்பார்.
ஆகாது என்று தள்ளப்பட்ட நம்மைத்தான் கர்த்தர் மூளைக்கல்லாய் நிறுத்துவார். அற்பமாய் எண்ணப்பட்ட சாரால், லேயாள் மற்றும் தாவீது ஆகியோர் வாழ்க்கையில் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம் வாழ்க்கையிலும் செய்து நம்மை உயர்த்துவார். மேலும் நாம் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவர்களுக்கும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு யாதொருவரையும் நாம் அற்பமாய் எண்ணாதபடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பிறரால் அற்பமாய் எண்ணப்படுகிற எங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கண்ணோக்குகிறீர் என்ற விசுவாசத்துடனும் நாங்கள் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கும் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.